நீ அந்த கார்த்திகேயனிடம் தோல்வி அடையும் வரை உனது தாயின் அனுதாபமானது நிச்சயமாக உனக்கு கிடைக்காது. அந்தகா, அந்தகா மகனே, உனக்கு ஒன்றுமில்லையே? அந்தகன் நலமாக இருக்கிறான் தாயே. ஏனென்றால் அவன் வேண்டுமென்றே தோற்கின்றான். என்ன? ஆம் தாயே. ஏன் இவ்வாறு செய்கிறாய்? உண்மை என்னவென்பதை என்னிடம் கூறு. உன் விருப்பத்தோடு ஏன் நீ என்னிடம் தோற்கின்றாய் அந்தகா? தாங்கள் கூறியது உண்மைதான். கார்த்திகேயனுடன் யுத்தத்தில் தோற்றால்தான் என்னால் என் தாயை எப்பொழுதும் என்னுடன் வைத்துக் கொள்ள முடியும் என்றால் நான் அதற்கு தயார். பதில் கூறு. ஏன் இவ்வாறு செய்கின்றாய்? நான் இங்கு எனது தாய்க்கு எனது திறமையை காட்ட வந்துள்ளேன். உன் முன்னால் நின்று கொண்டு உன்னுடைய உபதேசத்தை கேட்பதற்கு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. போதும் போதும் இந்த யுத்தம். இத்துடன் இதை நிறுத்திக் கொள்வோம். இல்லை தாயே, என்னை கூற அனுமதியுங்கள். நீ என்ன நினைக்கின்றாய்? நான் வேண்டுமென்றே தோற்றேன் என்றா? என்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காக இங்கு வர வேண்டும். அதன் பிறகு உன்னிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது எனக்கு தேவையா? எனக்கு என்ன கிடைத்தது? தியாகம் மற்றும் அவமானம். இன்று எனது தாயாரின் முன்பாக அவமானப்படுவதை விட சிறந்தது நான் இங்கிருந்து செல்வதே ஆகும். அந்தகா, வேண்டாம் மகனே. நான் உன்னை செல்ல அனுமதிக்க மாட்டேன். இல்லை தாயே, என்னால் உங்களுடைய அன்பை பெற முடியவில்லை என்றால் நான் இங்கிருந்து நான் செல்வதுதான் நலமாகும். மகாதேவா, என்னுடைய தாய்மை மட்டும் மீண்டும் மீண்டும் ஏன் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறது? கடந்த முறை தாங்களா கார்த்திகேயனா என்று தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டேன். இம்முறை அந்தகனா இல்லை என்றால் வேறொருவரா என்ற நிலைக்கு வந்துள்ளேன். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதியின் கர்மமாகும். அதற்காக பல கட்டங்களை தாண்டி கரடு முரடான பகுதிகளில் ஓடுவதால் அந்த நதியானது தளராது என்று அர்த்தமா? ஆனால் இதுவே கர்மத்தின் பலனாகும் கௌரி. மகாகாளியின் வாயிலாக கற்றுக்கொள்ளப் போகும் பாடம் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு புதிய சிந்தனையை உருவாக்கக்கூடியதாகும். நீ ஒரு தாய், நல் மார்க்கத்தை தேர்ந்தெடு. அந்தகனின் தீய எண்ணங்களையும் நீயே அழிக்க வேண்டும். அதற்கான வழியை நீயே கண்டறிந்தாக வேண்டும் கௌரி. நான் இதை பற்றி எவ்வளவுதான் சிந்தித்தாலும் முடிவெடுப்பது மிகவும் கடினமாகிக் கொண்டே போகிறது. மகாகாலனில் நீ சரிபாதியாவாய். என்னிடம் இல்லாதது உன் வசமே உள்ளது கௌரி. நான் பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன். எவ்வழியை நீ தேர்ந்தெடுத்தாலும் உனது பயணத்திற்கான முடிவென்பது என்னிடமே வந்தடையும் கௌரி.
நான் அறிவேன் மகாதேவா. இன்றும் தங்களுடைய இந்த வார்த்தைகளில் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்துள்ளது.